அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கவிஞர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அது தொடர்பான ஒரு வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். இது தொடர்பான கேள்வி கண்டிப்பாக தேர்வில் ஒரு வினாக்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த பாக்ஸில் 26 கவிஞர் பிறந்த நூற்றாண்டு இருக்குது. அது 1 by 1 கொடுத்துறாங்க. 2வது நூற்றாண்டிலிருந்து 18வது நூற்றாண்டு வரைக்கும் கொடுத்துறாங்க. சரி பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், இளங்கோவடிகள் 2வது நூற்றாண்டை சார்ந்தவர், சீத்தலை சாத்தனார் 2வது நூற்றாண்டை சார்ந்தவர், கணியன் பூங்கொன்றார் 2வது நூற்றாண்டை சார்ந்தவர், பூதஞ்சோதனார் 2வது நூற்றாண்டை சார்ந்தவர், கபிலர் 2வது நூற்றாண்டை சார்ந்தவர். அதாவது இளங்கோவடியிலிருந்து கபிலர் வரைக்கும் 2வது நூற்றாண்டை சார்ந்தவர்கள். அடுத்தது 6வது பாருங்க, கனிமேதாவியார் 5வது நூற்றாண்டை சேர்ந்தவர், 7வது காரியாசன் 5வது நூற்றாண்டை சேர்ந்தவர், திருமூலர் 5வது நூற்றாண்டை சார்ந்தவர், திருநாவுக்கரசர் 7வது நூற்றாண்டை சார்ந்தவர், 10வது ஆண்டாள் 8வது நூற்றாண்டை சார்ந்தவர், 11வது சுந்தரர் 9வது நூற்றாண்டை சார்ந்தவர், குலசேகர் ஆழ்வார் 9வது நூற்றாண்டை சார்ந்தவர், 13வது மாணிக்கவாசகர் 9வது நூற்றாண்டை சார்ந்தவர், 14வது திருத்தக்க தேவர் 10வது நூற்றாண்டை சார்ந்தவர். ரொம்ப முக்கியமானது. அதே போல் இந்த பக்கம் பாருங்கள், 1வது ஜெயங்கொண்டார் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர், 2வது ஒட்டக்குத்தர் 12வது நூற்றாண்டை சார்ந்தவர், புகையந்து புலவர் 12வது நூற்றாண்டை சார்ந்தவர், சேக்கியார் 12வது நூற்றாண்டை சார்ந்தவர், ஔவையார் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர், 6வது பாருங்கள் கம்பர் 12வது நூற்றாண்டை சார்ந்தவர், 7வது வில்லிபுத்தூரார் 14வது நூற்றாண்டை சார்ந்தவர், 8வது பிள்ளை பெருமாள் ஐயங்கார் 17வது நூற்றாண்டை சேர்ந்தவர், 9வது உம்மலப்புலவர் 17வது நூற்றாண்டை சேர்ந்தவர், குமரகுருபர் 17வது நூற்றாண்டை சேர்ந்தவர், தாயுமானவர் 18வது நூற்றாண்டை சேர்ந்தவர், 12வது பாருங்க தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் 18வது நூற்றாண்டை சேர்ந்தவர். இந்த 26 கவிஞர் பிறந்த நூற்றாண்டும் ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கொள்ளுங்கள்.